ஒவ்வொருவனும் தன் கண்களுக்கு நேரானதை செய்த காலம் நியாயாதிபதிகள் காலம். இன்றைய விசுவாச வாழ்க்கையின் கண்ணாடி. எதிரி இல்லாமல் போகவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நாடு கிடைத்தது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தன் கண்களுக்கு நேரானதை செய்தான் என்று 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். தேவன் இல்லாத வாழ்க்கை இல்லை, தேவனை புறக்கணித்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவன் ராஜாவாக அங்கு இல்லை, அவர்கள் சொன்னது இல்லை. ஆனால் வாழ்க்கை சொன்னது, நாங்களே முடிவெடுப்போம் என்று சுயத்தால். தேவனை ஆலோசனைக்கு பயன்படுத்தி தலைமைக்கு பயன்படுத்த தவறிவிட்டார்கள். ஒரு காலத்தில் கர்த்தர் சொன்னார், உண்மை உணர்ச்சியாக மாறியது. பிறகு எனக்கு சரி என்று தோன்றுகிறது என்றார்கள். மனம் போன போக்கில் உணர்ச்சியை வழிகாட்ட வைத்தால் உண்மை மறைக்கப்படும். சுய விருப்பம் விசுவாசமாக மாறியது. விருப்பம் தீர்மானத்தினால், தீர்மானம் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததினால். தேவன் கேட்காமல் எடுத்த தீர்மானங்கள் வழி நிறைந்த பாதையில் கொண்டு போகும் என்பதை மறந்து விட்டார்கள். இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு கண்ணாடி. இன்று நாம் வேதாகமம் வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் தீர்மானங்களில் தேவனை விட்டு விலகுகிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவன் ராஜாவாக இல்லாத வாழ்க்கை குழப்பத்தின் ராஜ்யமாக மாறும் என்பதை மறந்து திரிகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பர்களே, கர்த்தாவே, என் கண்களுக்கு நேரானதை அல்ல, உமது கண்களுக்கு நேரானதை செய்யும் இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடம் நாம் வேண்டுவோமா? அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறார், நம்முடைய வழிகளை நேராக்குகிறார், நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படுகிறது. தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.